கிளச் ஒயர் விட்டு போச்சுடா. கிளச் ஒயர் விட்டான்டா, கீரை போட்டு எடுறா. கிளச்சை பிடிக்காம எப்படா கீரை போடுவ? ஏன் அதனால என்னடா, போட்டு எடுறா. கிளச் பிடிக்காம கியர் போட முடியாதுடா. ஏன்டா? இங்க வா, இந்த கண்ணாடி திருப்பு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் மோட்டார் சைக்கிள் ரொம்ப அவசியமாக இருக்கும். ஹாஸ்டல்லேருந்து மெஸ்ஸுக்கு போனாலும் சரி, மெஸ்லேருந்து கிளாஸுக்கு போனாலும் சரி, மோட்டார் சைக்கிள் ரொம்ப அவசியமாக இருக்கும். மோட்டார் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண உடனே முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்? மோட்டார் சைக்கிளை ஃபஸ்ட்டு கீ ஆன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலையை, முதல்ல கிளச்சை பிடிக்கும். என்னைக்குன்னா கிளச்சு ஏன் பிடிக்கிறோம், கிளச்சோட வேலை என்ன என்னைக்குன்னா யோசிச்சிருக்கோமா? முதல்ல இந்த கிளச்சோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு டேக் அ ஹோல்ட், அதாவது நிறுத்தி வைக்கிறது. என்ன கிளச்சோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின்ல இருந்து கியர் பாக்ஸ் போகிற பவர் சப்ளையை நிறுத்தி வைக்கிறதுக்கு தான் கிளச்சு யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பேசிக்காக இப்போ கியர் பாக்ஸுங்க அதுன்னு சொன்ன உடனே நீங்கள் கியர் சைக்கிள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிம்பிளாக பார்ப்போம். கியர் சைக்கிள் எடுத்துக்கோம். கியர் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பின் டயரில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அந்த பல்லுன்னு சொல்லுவோம், அதை செட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கியர் சேஞ்ச் பண்ண உடனே அந்த செயின் அந்த பல்லுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயின் போய் அங்கே அதில் செட் ஆகும். அது சைக்கிள் நம்ம மெதுவாக போகிறதுனால கிளச்சோட தேவைப்படுறது இல்லை. இதே வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்பீடாக போகும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செயினை ஆல்டர் பண்ண முடியாது. அதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. கிளச் பிளேட், ஃப்ளைவீல், ப்ரெஷர் பிளேட், அப்புறம் டயர்ஃப்ரம். இந்த 4 தாங்க கிளச்சோட மெயின் பார்ட்ஸ். முதல்ல ஃப்ளைவீல் வந்து இன்ஜினோட அட்டாச் ஆகும். அதுக்கப்புறம் கிளச் பிளேட், அதாவது கண்டினியூஸ் பிளேட் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கப்புறம் ப்ரெஷர் பிளேட், டயர்ஃப்ரம். இப்போ நீங்கள் கிளச் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டயர்ஃப்ரம் இப்படி உள்ளே போகும்போது ப்ரெஷர் பிளேட் மேலே இப்படி டயர்ஃப்ரம் ப்ரெஸ் ஆகும்போது உங்களுக்கு இப்படி கொஞ்சம் ஸ்லைட் மூவ்மெண்ட் வெளியே வர மாதிரி இருக்கும். வெளியே வரும்போது என்ன ஆகும்னா கிளச் பிளேட்டில் இருக்க கண்டினியூஸ் பிளேட்ஸ் வந்து தனித்தனியாகிடும். அது ஒன்றா இருந்துச்சு, ஃப்ரிக்ஷனில் ஒன்றா இருக்கும்போது அது என்ன ஆகுனா கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். கிளச் பிளேட் ப்ரெஸ் பண்ண உடனே அது எல்லா பிளேட்ஸும் தனித்தனியாக வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா அதுலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம கிளச்சோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா எங்கேஜ் அண்ட் டிஸ்என்கேஜ் தி பவர் சப்ளை ஃப்ரம் இன்ஜின் டு கியர் பாக்ஸ். இப்போ நம்ம கிளச் ப்ரெஸ் பண்ண உடனே அதே டிஸ்என்கேஜ் ஆகிடும். ஸோ அங்கே பவர் சப்ளை நிறுத்தப்படும் போது கியர் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பல்லு ரொட்டேஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி நிறுத்தி வச்சு அதுக்கு எந்த கியருக்கு வேணுமோ அங்கே போய் லாக் ஆகிட்டு அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோதாங்க கிளச்சுக்கு பின்னாடி இருக்க பேசிக் பிரின்சிபல் என்னன்னா ஃப்ரிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டினியூஸாக பிளேட் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கிளச் ப்ரெஸ் பண்ண உடனே டயர்ஃப்ரம் ப்ரெஸ் ஆகும், பிளேட்ஸ் தனித்தனியாகிடும். தனித்தனியாகனால கனெக்ஷன் விட்டு போகும். கனெக்ஷன் விட்டு போகிறதுனால அந்த பல்லுன்ற இது வந்து ரொட்டேஷன் நிறுத்தி எந்த கியருக்கு ஏற்ற மாதிரி பல்லு போய் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பீடு வேரி ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதாங்க.